வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 மாணவர்கள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. முதல்ல நம்ம இந்த ரேங்க் லிஸ்ட்டில் எப்படி நம்மளோட ரேங்கை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி, என்னென்ன விதமான ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல், அடுத்து வந்து 7.5, அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 7.5க்கும் இருக்கும், ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அகாடமிக்கில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் போயும் நம்மளோட ரேங்க்கை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருந்ததுன்னா டைப் பண்ணதுக்கப்புறம் Ctrl+F கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க், உங்களோட பேர், கம்யூனிட்டி கேட்டகரி, கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே வரும். ஸோ தெரிஞ்சுக்கலாம். இதை விட சிம்பிளஸ்ட் வே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு யூஸ் பண்ண அதே லாகின் தான் tne.org அப்படிங்கிற அந்த online.orgங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் ஐடி கொடுத்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓவரால் ரேங்க், எத்தனை லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அத்தனை லட்சம் பேருக்கு ரேங்க் கொடுத்து அந்த ரேங்கை கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரல் ரேங்க் கேட்டகரியிலேருந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரிக்கான ரேங்க் எடுத்து கம்யூனிட்டி கேட்டகரி ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி ரேங்கும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருந்து உங்களோட மார்க்கில் சேஞ்சஸ் வந்துருந்தது அப்படின்னா அந்த மார்க் இதில் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். முன்னாடி என்ன மார்க் இருந்ததோ அந்த மார்க்கை விட ரீவேல்யூஷனுக்கு அப்புறம் என்ன மார்க் வந்ததோ அந்த மார்க் வந்து அதுக்கான ரேங்க் வந்திருக்கும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதே 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2 விதமான கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கலாம். 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயும் கலந்துக்கலாம், ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கலாம். அதனால் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கான ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருப்பாங்க. 7.5க்கான ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த 2யுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் தான் ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்கும் வந்து உங்களுக்கு என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறொரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, சில பேர்த்துக்கு ரிவேல்யூஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட ரேங்க்கில் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு தகுந்த ரேங்க் வந்து ஒரு வேளை வராமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிரீவியன்ஸ்க்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் போய் உங்களோட ரேங்க் எந்த பிளேஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட ரேங்க் வந்து ப்ராப்பரான ஆர்டர் தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். சில பேர்த்துக்கு வந்து ரேங்க் வந்து தெரியாமையே இருக்கலாம். ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். என்னென்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கலாம்னா, டூப்ளிகேட் அப்ளிகேஷன் 2 தடவை நீங்கள் போட்டிருக்கலாம், சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதர் ஸ்டேட்டாக இருந்து நேட்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஒருவேளை இதில் ப்ராப்பரான ரீசன் இருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா, தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரோ, எந்த இமெயில் ஐடியோ, உங்களோட ஆதார் கார்டோடு சேர்த்து எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை திரும்ப இது பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் ஒரு வகையில் சொல்லப்போனால் ஜஸ்ட் டென்டேட்டிவ். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கானது வாய்ப்பு 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்போ வந்து ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இப்போவே டென்டேட்டிவ் ஷெட்யூல் சொல்லிட்டாங்க, கவுன்சிலிங் எப்போது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 7.5 கேட்டகரிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க 7/7 ஸ்டார்ட் ஆக போகிற டேட் பார்த்தீங்கன்னா 7/7 அன்றைக்கி வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. 7/7, 8/7 இது வந்து 7.5 ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. அடுத்து ஜென்ரல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து 9/7லேருந்து 11/7 வரைக்கும் நடக்க போகுது. ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 14/7லேருந்து 19/8 வரைக்கும் நடக்க போகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 21/8லேருந்து 23/8 வரைக்கும். எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் வந்து 25/8 டு 26/8. லாஸ்ட் கவுன்சிலிங் டேட் அப்படின்னு சொல்லி 26/8/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
பட் உங்களுக்கு ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஏஐசிடி ஒப்புதலுக்கு உட்பட்டது அப்படின்னு. ஏஐசிடி ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ரேங்க் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லாஸ்ட் இயர் ரேங்கோட கம்பேர் பண்ணி என்ன மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரேங்க் எப்படி மாறி இருக்குது, என்ன விதமான சேஞ்சஸ் வந்திருக்கு, எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.